பாஜக மாநில நாம் தமிழர் சீமான் அவர்கள் வந்து கோவையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில வந்து கட்டி இணைத்து நலம் விசாரித்து வந்தாங்க. இந்த நிகழ்வு எப்படி பாக்குறீங்க? சந்தோஷமா பாக்குறேன். ஏனென்றால் தமிழ்நாட்டுல எதிர்கட்சிகள் அப்படின்னாலே எதிரி கட்சிகள் மாதிரி கல்யாணம் நல்லது கெட்டது கூட போகாம இருந்த அரசியல் சூழ்நிலையில திரு சீமான் அவர்கள் திரு அண்ணாமலை பத்தி கடுமையா விமர்சனம் பண்ணியிருக்காரு. எங்களோட மாநில தலைவரும் நாம் தமிழர் கட்சி பத்தி பேசியிருக்காரு. ஆனா ரெண்டு பேரும் பார்க்கும்போது பாக்குறதுக்கே எவ்வளவு அற்புதமா இருந்தது இல்லையா? அந்த மாதிரி அரசியலை கடந்து ஒரு நாகரிகம் அப்படின்னு பார்த்தா அது வந்து நல்ல விஷயம். அதற்கு அற்புதமா இருக்கின்றது. இப்போ வரக்கூடிய காலங்களில் வந்து சீமான் இணைந்து பயணிப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். அதாவது நான் வந்து ஏன்னா மகிழ்ச்சியில சந்தோஷமா இருந்தா சண்டை போடுறத பார்த்தா யாருக்கா சந்தோஷம் வருமா? சண்டை போட்டா ரோட்ல சண்டை போட்டா கூட நம்மளுக்கு எத்தனை கஷ்டமா இருக்கு. அதுவே சந்தோஷமா போனா எப்படி இருக்கு? அமைச்சர்களும் வந்து அருமையா பேசிட்டாங்க அதெல்லாம் சொல்ல மாட்டீங்க பாருங்க, அதெல்லாம் சொல்ல மாட்டேங்கிறாங்க. பிஜேபி அரசியல் நாகரிகம் தெரிந்த கட்சி, அதனால எல்லாத்தையும் நாங்க அரவணைக்கிறோம். வணக்கத்தோட முடிச்சுட்டாங்க அதிமுகவுக்கு. ஆனா நாம் தமிழர் வந்து கட்டி அணைச்சிட்டாங்க. அதனாலதான் நாங்க கேட்டோம். அந்த நல விசாரிப்புல கொஞ்சம் பாரபட்சம் இருக்கு. சில சமயம் ஒரு சில நபர்களை பார்த்தா வந்து அவங்களோட நம்ம ஹேண்ட் ஷேக் பண்ணுவோம். டிபெண்ட்ஸ், அந்த நேரத்துல என்ன தோணுதோ அது கூட நடந்திருக்கலாம். எல்லாத்துக்கும் வந்து இப்படி பண்ணீங்கன்னா ஏன் எங்க மாநில தலைவர் இப்படி லென்ஸ் வச்சுட்டு பாப்பீங்களா?